வணக்கம் நேயர்களே, ஆடும் வரை ஆட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விளையாட்டில் சிகரம் தொட்டால் அரசு இட ஒதுக்கீடு சலுகைகள், புகழ், உரிய விருதுகள் என்று கொண்டாடி விடுவார்கள். சமீபத்தில் 6 இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டது. இத்தகைய விருதுகள் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு உந்துகோலாக இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. அதேபோன்று கோடை விடுமுறைகளில் பாரம்பரிய விளையாட்டுகள் முதல் வெளிநாட்டில் பிரபலமாக உள்ள விளையாட்டுகள் வரை கற்றுத்தர பல்வேறு பயிற்சி மையங்கள் திறக்கப்பட்டிருப்பதும் பெற்றோர்கள் அதில் தங்களது குழந்தைகளை சேர்க்க ஆர்வம் காட்டுவதும் வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் இந்த 2 மாதத்தோடு விளையாட்டு பயிற்சி மையங்களை மூடிவிடாமல் ஆண்டு முழுவதும் செயல்பட்டால் வரும் காலத்தில் இந்தியா அனைத்து விளையாட்டிலும் ஒளிர்ந்து ஒலிம்பிக்கில் எண்ணற்ற தங்கங்களை வாங்கி குவிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நேயர்களே, நிகழ்ச்சிக்கு செல்வோம். தனிநபர் திறமையை வெளிப்படுத்தும் சாகச பூங்காக்களுக்கு இளைஞர்களிடம் வரவேற்பு. பூங்காக்கள் இல்லாத குறையை போக்க வந்திருக்கிறது சாகசங்கள் நிறைந்த புதிய பூங்கா ஒன்று. தனி நபரால் மட்டுமே இங்குள்ள அனைத்து விளையாட்டுகளையும் விளையாட முடியும். கூர்மையான கவனத்திறனுக்கும் மன வலிமைக்கும் சவாலாக உள்ள சாகச விளையாட்டுகளை இப்போது நீங்களும் பார்த்து ரசியுங்கள். பரபரப்பான இன்றைய காலகட்டத்துல ஏதாவது டைம் பாஸ் பண்றதுக்கு போற ஏதாவது ஒரு பொழுதுபோக்கான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருடைய ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதுவும் இப்ப இருக்கிறது எதோ போனோம் சும்மா விளையாண்டோம் வந்தோம் டைம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லாம அங்க போய் தன்னோட சவால்களையும் திறமைகளையும் வெளிப்படுத்துற மாதிரியான இடங்களை தான் இப்ப இருக்க இளைஞர்கள் நிறைய பேர் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் சென்னையை தாண்டி பொன்னேரி கிட்ட இருக்க வைல்ட் ட்ரைப் அப்படிங்கிற இந்த இடம். இங்க நிறைய அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப் ரோட் ஸ்போர்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இங்க ஒவ்வொருத்தங்களா தனித்தனியா போயிட்டு அந்த மேல ஏறி இறங்கி சாகசங்கள்லாம் நிறைய பண்ண போறாங்க. வாங்க எப்படி பண்றாங்கன்னு இப்ப நாம பார்க்கலாம். சென்னையை அடுத்த பொன்னேரியில் இருக்கிறது வைல்டு ட்ரைப் பொழுதுபோக்கு பூங்கா. இங்கு தடகள பொழுதுபோக்கு விளையாட்டுகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு விளையாட்டையும் தனிநபரால் மட்டுமே விளையாட முடியும். அமைதியான கிராமத்து சூழல், சுத்தமான காற்று என்று இந்த பூங்காவிற்கு கூடுதல் அழகு சேர்க்கிறது சுற்றுச்சூழல். விளையாட்டுகள் அனைத்தும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்பதால் ஒவ்வொருவருக்கும் சவாலான ஒன்று. பெரும்பாலும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஒரு நாள் பொழுதுபோக்கிடமாக இந்த பூங்கா உள்ளது. நம் குழுவினர் அங்கு சென்றிருந்த போது சவாலான சாகசங்களை செய்ய தனியார் நிறுவனத்திலிருந்து வந்திருந்தவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். முதலில் ஒருவர் டேர் டெவில்ஸ் என்ற விளையாட்டிற்கு தயாரானார். அவர் 5 நிமிடத்தில் கயிற்றில் தொங்கி வலையில் நடந்து தடைப்பாலத்தில் பிடிக்காமல் நடந்து விளையாட்டை நிறைவு செய்தார். இது புதுசா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, புது ஒரு கேமா இருக்கு, சேலஞ்சிங்கா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு என்தூசியம், நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த ஒரு கேம்ல. அவருக்கு சற்றும் சளைத்தவர்கள் இல்லை என்று பெண்கள் தரப்பில் ஒருவர் களம் இறங்கினார். அனைத்து தடகள பாதைகளிலும் சறுக்காமல் சாகச பயணத்தை 5 நிமிடம் 30 வினாடிகளில் முடித்தார். நான் பாத்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்க்காக நெட்ல பார்த்து நான் வந்தேன். சும்மா நான் ஜெனரலா தான் வந்தேன். ஆனா இங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் கேம்ஸ் நான் டேர் டெவில்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அது ரொம்ப த்ரில்லிங்கான கேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேம் த்ரில்லிங்கா இருக்கும்னா இன்னும் நிறைய கேம்ஸ் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தொங்கும் ஏணியில் ஏறி இறங்குவது, உயரத்தில் எண்டி குதித்து கரணம் அடிப்பது, கயிற்றில் நடப்பது, உருட்டைக்கட்டைகளில் நடப்பது உள்ளிட்ட ஏராளமான விளையாட்டுகளில் அந்த குழுவினர் திறமைகளை வெளிப்படுத்தினர். அந்த ரைட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பிளேஸ் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். எல்லா ரைடுமே சூப்பரா இருக்கு. இப்போ நான் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவ்வளோ மற்ற டீம் ரைட்ஸை விட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நிறைய ரோப்ஸ் விளையாட்டெல்லாம் பார்த்தோம். பின்னாடி புல் ஃபுட்டு போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டம் இதை தாக்கி பிடிக்கிறது. எப்படியோ கொஞ்ச நேரம் தாக்கி பிடிச்சேன். என்ஜாயபிளா இருக்கு. சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலை தவிர பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த விளையாட்டுகள் வட சென்னையில் எதுவும் இல்லை என்பதால் இத்தகைய சாகச பொழுதுபோக்கு பூங்காவை அமைத்துள்ளதாக கூறுகிறார் பூங்காவின் கட்டமைப்பு மேலாண்மை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன்.
கான்செப்ட் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா வர ஜனங்க வந்துட்டு மத்திய அம்யூஸ்மெண்ட் பார்க்கு எங்களுக்கு கம்பேர் பண்றாங்க. ஆனா அங்க வந்துட்டு ஒரு கும்பல்ல சேர்ந்து போறாங்க, என்ஜாய் பண்றாங்க, ஒரே மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஆனா நீங்க இங்க வந்தீங்கன்னா the feeling is entirely different. நான் எப்படி போறேன்றது எனக்கு இருக்கிற அனுபவம் பக்கத்துல இருக்கிறவங்களோட அனுபவம் ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே அட்வென்ச்சர் த்ரில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டிஸா இருக்க போகுது இங்க. மரக்கட்டைகளையும் கயிறுகளையும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய ரக பூங்காக்கள் புதுமை விரும்பிகள் மத்தியிலும் சவாலான சாகசங்கள் செய்பவர்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆரம்பத்துல நாம சொன்னது மாதிரி இங்க உள்ள விளையாட்டுகள் எல்லாருமே ஒவ்வொரு தனி நபருடைய சவாலையும் திறமையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த இடமா இந்த வைல்ட் ட்ரைப் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்தா இந்த விளையாடும் போது நமக்கான ஒரு ஒருமித சக்தி, மனதை ஒருமிதப்படுத்தி விளையாடுறது, அதுல எப்படி தடைகளை எல்லாம் தாண்டி வெளியில வர்றதுங்கிறதையும் இந்த இடத்துல இருந்து நாம ஒரு பாடமா கத்துட்டு போக முடியும்.